Taste the Daily. அண்மை செய்தி. ஆவின் நிறுவனத்தின் மாதவரம் பால் பண்ணைக்கு வெளி மாவட்டங்களில் இருந்து வரும் பால் வரத்து குறைந்ததால் 2 லட்சம் லிட்டருக்கு மேல் ஆவின் பால் விநியோகம் முடங்கியதால் மக்கள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அது பற்றிய விவரங்களை வழங்குவதற்காக நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் இணைந்திருக்கிறார். ஜெயக்குமார், வணக்கம். எந்த இடங்களிலிருந்தெல்லாம் பால் வர வேண்டியுள்ளது? வரத்து குறைவுக்கான காரணம் என்ன ஜெயக்குமார்? கண்டிப்பாக இது மாதவரம் பால் பண்ணையிலிருந்து வடசென்னையில் பல்வேறு பகுதிகளுக்கு விநியோகிப்பதற்காக வரக்கூடிய பால் 2 லட்சம் லிட்டருக்கு மேல் முடங்கி இருப்பதாக ஆவின் முகவர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். மணி 7:40 ஆகிறது. இதுவரை அந்த பால் பண்ணையிலிருந்து எந்த வாகனமும் வெளியேறாதால் கடும் நெருக்கடிக்கு ஆளாக்கப்பட்டிருப்பதாக அவர்கள் வேதனை தெரிவித்திருக்கிறார்கள். மாதவரம் பால் பண்ணைக்கு வெளி மாவட்டங்களிலிருந்து வரக்கூடிய தினசரி பால் வரத்து கடுமையாக சரிவடைந்துள்ளதோடு பணியாளர்கள் பற்றாக்குறை காரணமாக தொடர்ந்து இந்த ஆவின் பால் பாக்கெட்டுகள் உற்பத்தி கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் மாதவரம் பால் பண்ணைகளினுடைய செயல்பாடுகள் முற்றிலுமாக முடங்கி போயிருப்பதாகவும் பால் முகவர்கள் வேதனை தெரிவித்திருக்கிறார்கள். இதன் காரணமாக மாதவரம் பால் பண்ணையில் இருந்து வடசென்னை, மத்திய சென்னை, சென்னையினுடைய பல்வேறு பகுதிகளுக்கு பால் முகவர்களுக்கு விநியோகம் செய்ய வேண்டிய மொத்த விநியோகஸ்தர்கள் மற்றும் நுகர்வோருக்கான மாதாந்திர அட்டைதாரர்களுக்கு விநியோகம் செய்யக்கூடிய ஒப்பந்த வாகனங்கள் என சுமார் 30க்கும் மேற்பட்ட விநியோக வாகனங்கள் தற்போது வரை அந்த மாதவரம் ஆவின் பால் பண்ணையில் இருந்து வெளியே வரவில்லை என்றும், அதே போன்று ஆவின் பால் பாக்கெட்டுகள் உற்பத்தி இல்லாத காரணத்தால் மாதவரம் பால் பண்ணை வளாகத்திற்குள்ளேயே அந்த வாகனங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாகவும் அவர்கள் வேதனை தெரிவித்திருக்கிறார்கள். இதன் பிறகு பால் பாக்கெட்டுகளை உற்பத்தி செய்து எப்போது அந்த விநியோக வாகனங்கள் புறப்படும் என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாகி இருப்பதாகவும், இதனால் அந்த வடசென்னை பகுதியில் இருக்கக்கூடிய குறிப்பாக முதலமைச்சர் தொகுதியான கொளத்தூர், பெரம்பூர், அதே போன்று வடசென்னை பகுதியில் இருக்கக்கூடிய வியாசர்பாடி, மணலி, மீஞ்சூர், எண்ணூர், புரட்சிவாக்கம், ஓட்டேரி, சூளை, பாரிமுனை என பல்வேறு பகுதிகளுக்கு இன்றைக்கு பால் விநியோகம் முழுமையாக செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருப்பதாகவும், சுமார் 2 லட்சம் லிட்டர் ஆவின் பால் விநியோகம் முற்றிலுமாக விநியோகம் செய்ய முடியாத ஒரு கடுமையான தட்டுப்பாடு பாதிப்புக்கு உள்ளாகி அபாயகரமான ஒரு நிலையில் இருப்பதாகவும் அவர்கள் வேதனை தெரிவித்திருக்கிறார்கள். அதே போன்று காலை 11 மணி கடந்தும் கூட ஆவின் விநியோகம் நடைபெறுமா என்கிற ஒரு நிலை ஏற்பட்டிருப்பதாகவும், எனவே பொதுமக்களுக்கு ஆவின் பால் பாக்கெட்டுகள் விநியோகம் செய்யப்படுவதில் பால் முகவர்கள் கடும் இன்னல்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதாகவும் அவர்கள் வேதனை தெரிவித்திருக்கிறார்கள். மாதவரம் பால் பண்ணையில் ஆவின் பால் பாக்கெட்டுகள் உற்பத்தி என்பது கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பதை தெரிந்தும் போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க தவறிய ஆவின் நிர்வாக இயக்குனர், அதே போன்று பால்வளத்துறை அமைச்சர், தமிழக அரசு அனைவர் மீதும் பால்வளத்துறை முகவர்கள் அனைவருமே குற்றம் சாட்டி இருக்கிறார்கள். கடும் கண்டனத்தை அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஆவின் நிர்வாகம் ஏற்கனவே பல்வேறு குளறுபடிகளை செய்திருப்பதாகவும், ஆவின் பொருட்கள் கடுமையாக வெளியேற்றப்பட்ட பிறகும் கூட பொதுமக்களுக்கு விநியோகம் செய்ய வேண்டிய அந்த சரியான பணியிலிருந்து ஆவின் நிர்வாகம் முற்றிலுமாக தவறிவிட்டது. இதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டிய தமிழக அரசு அந்த பணிகளிலிருந்து எந்த விதமான ஒரு அடுத்த கட்ட நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டிய நிலையில் அவர்கள் செயல்படவில்லை. எனவே ஆவின் நிர்வாகம் முற்றிலுமாக முடங்கி போய் கிடக்கிறது. ஆவின் பால் பாக்கெட்டுகளை நம்பி இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு இனிமேல் வரும் காலங்களில் எப்படி கொள்முதல் செய்வது? குறிப்பாக காலை 4 மணிக்கே வாகனங்கள் வந்து அந்த வாகனங்கள் மூலமாக பொருட்களை விநியோகம் செய்ய வேண்டும். ஆனால் தற்பொழுது 11 மணிக்கு கூட அந்த வாகனங்கள் வெளியேறுமா என்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வியும் எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது என்று அவர்கள் வேதனையோடு தெரிவித்திருக்கிறார்கள். முற்றிலுமாக முடங்கி போயிருக்கிற இந்த ஆவின் நிர்வாகத்தால் பொதுமக்களுக்கு மேலும் மேலும் சுமையை ஏற்றக்கூடிய ஒரு அரசாக இந்த அரசு இருப்பதாக பால் முகவர்கள் கண்டனம் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. தங்கள் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.